திரு எடப்பாடி பழனிசாமியை அந்த பகுதியில், முக்கியமாக கொங்கு பகுதியில், கொங்கு வேளாளர் அதிகம் இருக்கின்ற பகுதியில் பலவீனப்படுத்தணும் அப்படிங்கிறது அண்ணாமலையுடைய நோக்கமா இருந்ததில்ல? இல்ல. எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கொங்கு தேசத்தின் அடையாளம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. இவரும் கொங்கு தேசத்து பிள்ளை என்பதால அவர் அந்த அந்த நிலைப்பாட்டை எடுத்திருப்பாரோ அப்படிங்கிறது. ஏன்னா அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து எடுக்கணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக முன்னணியினரும் ரொம்ப பிடிவாதமாக இருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் எடுத்ததாக தான் பேசப்பட்டது. நமக்கு முக்கியமாக எடப்பாடி பழனிசாமி அதுதான் காரணம் அப்படின்னு. அப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு புரிந்திருக்கிறது அண்ணாமலையுடைய வேகம், அவருடைய செயல்பாடு, அவர் வளரும் விதம் நமக்கு ஒரு ஆபத்தை உருவாக்கி விடுமோ, கொங்கு மண்டலத்தில் தனக்கான செல்வாக்கை அவர் பெற்று விடுவாரோ என்கிற பயத்தின் காரணமாக நிச்சயமாக இந்த நிலைப்பாட்டை அவர் எடுத்திருப்பார். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா அண்ணாமலையினுடைய அந்த அணுகுமுறை இருக்குல்ல, அது புதியவர்கள், அரசியலுக்கு வரவிருக்கிற புதியவர்கள் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. எடப்பாடி பழனிசாமி எந்தவித ஈர்ப்பையும் ஏற்படுத்தலை. கட்சியில் இருக்கிற தொண்டன்களையும் மதிக்கலை, கட்சியில் இருக்கிற பேச்சாளர்களை மதிக்கலை, கலைக்குழுவினரை மதிக்கலை, இளைஞர்களை மதிக்கலை, ஒன்றிய நகரம் பேரூர் என்று நிர்வாகிகளாக இருக்கிறவர்களை யாரையுமே மதிக்கலை. இன்றைக்கு ஒரு பிரிவினர் வெளியில் வந்து திடீர்னு மறுபடியும் உள்ளே போனாங்கல்ல, சிவி சண்முகம், வேலுமணி மற்றும் விஜயபாஸ்கர், நத்தம் விஸ்வநாதன், அவங்களுடைய குற்றச்சாட்டே அதுதான். சிவி சண்முகம், விஜயபாஸ்கர் தனியாக இருக்காங்க. அவர் என்ன முடிவு எடுக்கிறதுன்னு 2 நாள் நாங்கள் 1 வாரம் ஆயிடுச்சு. இன்னும் என்ன முடிவுங்கிறது அவங்க அறிவிச்சாதான் நமக்கு தெரியும்.